ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான லாஸ்ட் விலாகில் வந்து நான் கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். ஸோ அது என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் விலாகில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த விலாக் தான் இது. ஸோ அப்போ நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்திருக்கோம். இந்த பஞ்சாபி தடக்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாமே வந்து போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுச்சு. ஒரு சேஞ்சுக்கு வந்து இங்கே வந்திருக்கோம். கீழே வந்து கொஞ்சம் பேச்சுலர்ஸ் க்ரௌட் இருந்தது. பட் ஃபேமிலி செக்ஷனில் யாருமே இல்லை. ஏன்னா லன்ச் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். நைட் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாமே கொஞ்சம் கூட்டமாகவே இருக்கும். ஸோ வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ மேலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூனிக்கான அந்த டெக்கேர் ஐட்டம் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேமிலி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்த்டே பார்ட்டி சின்னதாக அதெல்லாம் வந்து இதில் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் வந்து தனித்தனியாக செப்ரேட்டாக ஒரு 2 ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயே வந்து இந்த டேபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணியும் சாலட் கொடுத்துருந்தாங்க. இது கூட வந்து ரைத்தா, இந்த கர்ட் மாதிரி இருக்கிற பிளேட்டில் அதுதான் வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாகவே ஆனியன் இந்த சாலட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவுமே வந்து வாங்கலை. ஏன்னா இதுவே நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா அல்டிமேட்டாக இருந்தது. டேஸ்ட்டாக அல்ஹம்துலில்லாஹ். லஞ்சுக்கு எதுக்கு வெளியில் வந்தோம் அப்படின்னா, கிச்சன் வந்து நம்ம என்ன தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் எப்படியாவது காக்ரோச் வந்து வந்துடுது. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை விட்டால் ரொம்ப அதிகமாகிடும்னு சொல்லிட்டு சரி மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த கம்பெனிலேருந்து வந்து மருந்தெல்லாம் அடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து குக் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதனால தான் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுனும் ரசமலாயும் வாங்கியிருந்தோம். குலோப் ஜாமுன் ஓகேவாக இருந்தது. ரசமலாய் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days அட்லீஸ்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி அதிகமாக குக் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 day ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து குக் பண்ணவே இல்லை. செகண்ட் டேலேருந்து லைட்டாக எல்லாத்தையுமே அகெயின் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து கிச்சனுக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி கண்டெய்னர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது தான். பெரிய கிளாஸ் ஜார் ரொம்ப ஹெவியாக இருக்குது. கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி பழக சரியாயிடும். ஸோ நல்லாவே வந்து வெயிட்டாக நல்லா பிராண்டடாக நல்லா இருந்துச்சு. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான். ஆனால் இதோடைய லிட்டு தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஒன்று வந்து எஸ்எஸும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்தது. இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் போது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். மேலேருந்து பார்த்துக்கலாம். பட் ஃபுல்லாகவே கிளாஸ் ஜார் அப்படிங்கும் போது நமக்கு இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த மாதிரியும் ஒரு மூடி வந்து க்ளோஸ்டாகவும் சில்வராக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 2 liter. ஸோ 2 கிலோ அளவுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து மெஷர்மெண்ட் கப்ஸ் வந்து என்கிட்ட பிளாஸ்டிக்கில் இருந்தது. சரி அதை எஸ்எஸ்சில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரஷ்ஷும் இந்த ஸ்பேச்சுலாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். முன்னாடியே அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ப்ரஷ் இது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேக்கிங் ட்ரே பற்றி சொல்லி ஆகணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய ஏர் ஃப்ரையருக்காக ரொம்ப சின்னதாக பார்த்து வாங்கினேன் இருக்கிறதுலையே. பட் வந்து ப்ரெட் எல்லாம் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது அப்படியே வச்சாச்சு. ஏன்னா என்னுடைய அந்த பேஸ்கெட் வந்து ஏர் ஃப்ரையரோடது ரொம்ப குட்டியாகவே இருக்குது. அதில் என்னென்னா கீழே உள்ள பேஸ் போகும், மேலே உள்ளது கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒய்டாக இருக்கிறனால அந்த டிசைன் வந்து அதில் உட்கார முடியல. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஓப்பன் பண்ணணும். இதுவுமே பார்த்திங்கன்னா பேக்கிங் ஐட்டம் தான். ஏன்னா அந்த மாவு சலிக்கிறது நான் பிளாஸ்டிக்கில் அந்த சல்லடை வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஒன்று வாங்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் அதையும் வந்து வாங்கிட்டு வந்தேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயும் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இந்த ஸ்பூனால் எடுத்து தோசைக்கு இது சப்பாத்தி அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது தேவைப்படும் இல்லையா, அதுக்காக தான் இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த 2 பாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் தான். இது வந்து 2மே வந்து செட்டாக வந்துருந்துச்சு. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனு. ஸோ அதை நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் டைப் இருந்தது. இதை நம்ம வந்து பேன் க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லிட்லேயே 2 பர்பஸ் இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுக்கலாம், இந்த மாதிரி மேலாப்பில் ஓப்பன் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ 2 இது கொடுத்துருந்தாங்க, 2 in 1 மாதிரி. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து நான் ரொம்பவே தேடினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர், டீ, காஃபி அந்த இது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டு, எல்லாருமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு ஆன்லைனில். ஸோ இந்தியா போகும்போது நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 2 பாக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இந்த 2 பாட்டிலுமே சேமாக இதே மாதிரி தான் செட்டாக வந்திருந்தது. ஓகே, நம்ம கொஞ்சம் சேஞ்சாக இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவுமே கிளாஸ் தான். மேலே உள்ளது ஒரு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டைப் ஆஃப் லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு டிசைனராக. அது ரொம்ப ஏதோ கிரீடம் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. கோல்டன் கலர், கோல்டன் வந்து இருந்தது, அதுக்கப்புறம் சில்வர் இருந்துச்சு. பட் நான் வந்து கோல்டன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கோல்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பீஸ் பவுல்ஸ் செட் வந்து இருந்தது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் செட்டு தான். ஸோ இதில் என்ன வைக்கலான்னு தெரில, எந்த ஐடியாவும் இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்பைசி வைக்கலாமா, அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. இன்னும் நான் வந்து அந்த கிச்சன் செட் பண்ணலை. ஸோ இதில் கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது, அந்த கிச்சன் மேக் ஓவர் இருக்குது அடுத்த வீடியோவில். ஸோ அதில் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இதில் செட் பண்ணிட்டு நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இந்த 4 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர், தென் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து டீங்கிற ஒரு வேர்டே அதில் இல்லை. ஸோ டீ இருந்தால் கூட நம்ம அதில் எடுத்து ஒட்டியிருக்கலாம். பட் இந்த மாதிரி 4 ஸ்டிக்கர் தான் இதில் வைக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன வேணாலும் நமக்கு பிடிச்சது இதில் வச்சுக்கலாம். என்ன ஸ்பைசஸ் வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். இதோடைய ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக அந்த பேர்டோடைய டிசைன் வந்து க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வரும். தென் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பவுல் செட்டு கிளாஸ் தான். இது வந்து மைக்ரோவேவ் சேஃப், மைக்ரோவேவ்லேயும் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னோடய கிச்சனுக்காக. ஸோ இது எல்லாமே ரீஃபில் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணால் மேபி ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.